முக்கியமா இந்த சிரத்தை நமக்குள்ள அதிகமாகும் பொழுதுதான் சீடருக்கும் குருவுக்கும் சிரத்தை ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு சீடனுக்கு சிரத்தை அதிகமாகுதோ அப்பதான் குருவுக்கு கருணை என்பது அதிகமாகி அந்த சீடனுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணணுங்கிற அந்த ஒரு உணர்வு இன்னும் ஆழமாகும் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் பகவத்கீதையில. அவன் எந்த அளவுக்கு பக்குவப்படுறான், எந்த அளவுக்கு அதன் மீது அவனுக்கு தீவிர எண்ணம் இருக்குது, தீவிர வேட்கை இருக்கிறது, அதை நோக்கி அவன் எந்த அளவுக்கு தன்னை மாத்திக்க முயற்சி பண்றான், இதை பொறுத்து தான் தனக்குள்ள தெரிஞ்சிருக்கக்கூடிய உணர்ந்த அந்த ஆத்ம ஞானத்தை சொல்லணும்னு உள்ள இருந்து அவர்களுக்குள்ள அந்த வேகமானது ஏற்படும். முன்னாடி இருப்பவர்களுக்கு அதுல விருப்பமோ சிரத்தையோ இல்லை என்றால் அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏற்படும். அப்ப குருவிடம் இருந்து ஞானத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு சீடனுடைய பக்குவம் என்பது ரொம்ப முக்கியம். சீடனுடைய சிரத்தையினாலதான் இந்த உலகத்துல இவ்வளவு இது வந்திருக்கு. இங்கேயும் பரசுராமர் கேட்கறதுனாலதானே குரு தத்தாத்திரேயர் சொல்றாரு, இங்க ஏமசூடன் கேட்கறதுனாலதானே ஹேமலேக்கை சொல்றாங்க. அப்ப கேட்பதற்கு ஒரு ஆள் இல்லை என்றால் சொல்லுவதற்கு எப்படி வரும்? இப்ப நீங்களாம் சத்சங்கம் நம்மலாம் தொடர்ந்து வார வாரம் இதை உட்காந்து ஒரு சரியோ தவறோ வார வாரம் உட்காந்து கேட்குறீங்க நீங்க. அப்ப நீங்க கேட்கக்கூடிய ஆள் இருக்கனால தானே நம்ம சத்சங்கம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம பேசலாம்னு வருது. கேட்கறதுக்கே ஆள் இல்லைன்னா நம்ம நானே உட்காந்து தனியா நானே பேசிக்க முடியுமான்னு? முடியாது இல்ல. அப்ப ஆத்ம ஞானம் நமக்கு ஏற்படுவது ஸ்ரத்தையின் பலன்தான். குருவிடமிருந்து ஞானம் வருவதற்கு சீடனுடைய ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம். குருவினுடன் உபதேசம் பெறுவதற்கு ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம். சீடனுக்கு ஸ்ரத்தை முக்கியம். நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையை உங்களுடைய சாத்விக குண ஸ்ரத்தையினால் தான் வெளிப்பாடு. உங்களுக்கு கடவுள் பக்தி, சாஸ்திர பக்தி இதன் மீது ஒரு ஈடுபாடாய் நீங்க வர்றீங்கனாலே சாத்விக ஸ்ரத்தை நமக்கு இருக்குதுன்னு தான் அர்த்தம். ராஜச ஸ்ரத்தை இருந்தா இந்த கீழான தெய்வங்களை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். தாமச ஸ்ரத்தை இருந்தா நெகட்டிவான திங்ஸை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் தான். நமக்கு உருவாகக்கூடிய எண்ணம் மீது, அந்த எண்ணத்தின் மீது நமக்கு வைக்கக்கூடிய சிரத்தை தான் அது அறிவாக மாறுகிறது. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஸ்ரத்தை அப்படிங்கிறது. எந்த கான்டெஸ்ட்ல நீங்க அந்த ஸ்ரத்தை வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம போன வாட்டியே பார்த்தோம், ஸ்ரத்தை அஸ்ரத்தை கூஸ்ரத்தை அப்படின்னு. ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை வைப்பது, ஆஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை இல்லாத தன்மை, கூஸ்ரத்தை என்றால் மூடத்தனமாக அறிவுபூர்வமாக சொல்வதை கொஞ்சம் கூட அது சரியாக உள்வாங்காமல் கண்மூடித்தனமாக வைக்கக்கூடிய நம்பிக்கை. கண்மூடித்தனமாக வைக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து நமக்கு எப்பயுமே எதிர்மறையான பலன் தான் வரும். ஆனா அந்த பலன் நமக்கு அடிபட்டு கொஞ்சம் புத்தி வந்துச்சுன்னா நல்ல அஸ்ரத்தை வரலாம், இல்ல அஸ்ரத்தைக்கும் போகலாம், நம்பிக்கையே இல்லாமையும் போகலாம், இல்ல நல்ல நம்பிக்கையை நோக்கி திரும்பலாம். ஆனா கூஸ்ரத்தையும் தேவையில்லை, ஆஸ்ரத்தையும் தேவையில்லை, சரியான ஸ்ரத்தை தான் நமக்கு வேண்டும். ஸ்ரத்த வேணும், அதுதான் முக்கியம். குரு வேதாந்த வாக்கியதி ஸ்ரத்தா அப்படின்ற மாதிரி ஸ்ரத்தையோடு செய்யக்கூடிய எல்லா காரியமும் நற்கதியை கொடுக்கும். நல்லது.